உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்றா தவசே. அண்ணே, உங்க மாமா வந்துட்டாப்ல. கூட என் பொண்டாட்டியா இருக்காளா? இல்லண்ணே, தனியா தான் சுத்திட்டு இருக்காப்ல. அப்போ வசதியா போச்சு. அப்ப நீ என்ன பண்றேன்னா, நான் சொன்ன வார்த்தை மாறாம நான் சொன்னதை சொல்றேன். சரிண்ணே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே சொல்லிடுறேன். அந்த ஆள் உன் பக்கத்துல வரும்போது தர்மா, தர்மா. மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி உண்டாகட்டும் தர்மா. சாமி, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நானா இத சொல்லல, சிவன் சொல்றத கேட்டு நான் உனக்கு சொல்றேன். கண்டம் கழிக்க வந்தியா? ஆமா சாமி, கண்டங்களுக்கு தான் வந்த. தர்மா, உன் வீட்ல ஒரு பிசாசு இருக்கு. சாமி, நீங்க சொல்றது புரியல. தர்மா, உனக்கு 2 மகளுங்க இருக்காங்க. அதுல மூத்தவ முறை இல்லாம ஒருத்தனை கூட்டிட்டு வந்தால, அவன் தான் உன் வீட்டுல இருக்கிற பிசாசு. அவனாலதான் உனக்கு கண்டம் இருக்கு தர்மா. உன் கண்ணுல விழுந்த மண்ணா அந்த பிசாசு உன்னை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவனால உன் நிம்மதியும் போச்சு, சந்தோஷமும் போச்சு. உயிரே போக போகுதுன்னு சொல்லி இப்ப இங்க வந்திருக்க. ஆமா சாமி. சாமி, இது அம்புட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லல தர்மா, சிவன் சொல்றத கேட்டு நான் உனக்கு சொல்றேன். ஓ சாமி, உங்களை ஒண்ணு கேப்ப தப்பா நினைச்சுக்க கூடாது. நீங்க யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நானு ஸ்ரீ 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 கன்னியாவதி சுவாமிகள், தெரியுமா? இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. அது நான் தான் தர்மா. உன் தோஷம் நீங்கி சந்தோஷம் வரணும்னா நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணு. செஞ்சு போறேன் சாமி. உன் நாக்கு முழுக்க சிவநாமம் தான் இருக்கணும். ஆகட்டும் சாமி. உன் உடம்பு முழுக்க சிவன் சிந்தனை தான் இருக்கணும். உன்னை காக்க போறது அந்த சிவன் தான் தர்மா. ஓம் நமச்சிவாய நாமத்தை சத்தமா சொல்லிக்கிட்டு இந்த கோயில் பிரகாரத்தை நொண்டி அடிச்சு சுத்தி வரணும். ஏய் சாமி, பிரகாரத்தை சுத்துறது சரி, நொண்டி அடிச்சுட்டு வரணுமா? ஆமா தர்மா, நொண்டி அடிச்சுதான் வரணும். ஒரு கால நின்னு முக்கால பாவங்களும் நீக்கியவன் எம்பெருமான் சிவன். சிவன் ஒரு கால தூக்கி நின்னாலே அது ருத்ர தாண்டவத்துக்கு சமம். அதுக்கு முன்னால எந்த தீய சக்தியும் இருக்காது. எல்லாமே மண்ணோட மண்ணா மக்கி போகும். அதே மாதிரி நீயும் சிவனை நினைச்சுக்கிட்டு ஒரு காலால நொண்டி அடிச்சு இந்த கோவில சுத்தி வரணும். கோவில சுத்தி முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள உன் கண்டம் உன்னை விட்டு போயிடும். என்ன தர்மா யோசிக்கிற? சாமி, பரிகாரம் எல்லாம் சரிதான். ஆனா யாராவது பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்கல்ல சாமி. தர்மா,
நாளைக்கு உன் வீட்ல நடக்க போறத பார்த்துட்டு இந்த ஊரே சிரிக்க போகுது. உன்னை அழிக்க வந்த தீய சக்தி தான் உன் அழிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன் மகளால உனக்கு வரப்போற கண்டம் உன் தலைய காவு வாங்க காத்துட்டு இருக்கு. இனி வர ஒரு நொடியும் உனக்கு ஆபத்து தான் தர்மா. உனக்கு இருக்கிற ஒரே துணை அந்த சிவன் மட்டும்தான். சரி சாமி, நீங்க சொன்ன பரிகாரத்தை எல்லாம் செஞ்சு போடுறேன். நல்லது தர்மா, உன் வேண்டுதல் வீண் போகாது. சரி சாமி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் சாமி. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அண்ணே, சொல்றா ஸ்ரீ ஸ்ரீ கன்யாவதி சுவாமிகளே. பேர் எப்படி இருக்கு? அருமையா இருக்கா? அதெல்லாம் சரி, என்ன வெங்காயத்துக்கிற என்ன பிசாசுன்னு அப்பதானே அந்த ஆள் நம்புவாப்ல. சரி ஓகே, சரி அந்த ஆள் எப்படி நோன்றான்றதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. பைத்தியக்காரன். विनोदिनी नंदनुते गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुडुम्बिनि पूरि कुडुम्बिनि पूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि அத்தை, எங்க அப்பாக்காக நானும் பண்ணலாம். அத்தை, அம்மா, வாமா, தண்ணி எடுத்து ஊத்துவோம். வாங்க அத்தை. இப்படி வா. அணையாத ஜோதியா, கரையாத கற்பூரமா பார்த்துக்கிட்டு இருக்கிற உன் புருஷனுக்கு நீ இடைஞ்சலா நிக்க போற. உன் பொண்டாட்டியால வரப்போற இழப்ப உன்னால ஈடுகட்டவே முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.